குறிஞ்சாங்குளத்தினுடைய அந்த இரத்தம் இன்றைக்கும் நாம் தெரித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். 92 அங்கே நடைபெற்ற அந்த படுகொலை, அன்பு, சுப்பையா, சர்க்கரை உள்ளிட்ட 4 தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வழிபாட்டு உரிமைக்காக அவர்கள் தன்னை வீரச்சாவுக்கு ஒப்பு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் எதை விரும்பினார்களோ, அங்கே காந்தாரி அம்மன் கோவில் கட்டப்பட வேண்டும், அங்கே வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு, அந்த வேட்கை இன்றும் நிறைவேறவில்லை. நாம் இந்த நாளிலே இந்த 4 பேருடைய வீரச்சாவு, அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். உண்மையாகவே அவர்களுக்கான வீர வணக்கம் செலுத்துவது என்பது அவர்கள் விரும்பிய அந்த வழிபாட்டு உரிமையை மீட்பது ஒன்றுதான், அவர்களுடைய அந்த இலக்கை அடைவதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அதனால்தான் மரியாதைக்குரிய கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் எல்லாளன் அவர்கள் சொல்லும் பொழுது, ஓராண்டு திட்டம், அதை அடுத்த ஆண்டே நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கான செயல்பாட்டு திட்டத்தை மரியாதைக்குரிய ஐயா பாப்பா மோகன் அவர்கள் தலைமையிலேயே ஒரு குழு போட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழ் வழக்கறிஞர் பேரவை இதை முன்னெடுத்திருக்கின்றது. தமிழ் வழக்கறிஞர் பேரவையினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் மரிய ஜான்சன் அவர்கள் ஒரு நீண்டகால அனுபவம் உள்ளவர். வழக்கு தொழிலில் அவர் இன்றைக்கு பல்வேறு களத்திலே, மக்களுக்கான களத்திலே நின்று சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் களமாடி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஆளுமைகளில் அவர் ஒருவர் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. எனக்கு நீண்ட காலமாக அவருக்கு தெரியும். 90களில் அவருடைய செயல்பாடுகள், தமிழீழ விடுதலைக்காக அவருடைய செயல்பாடுகள், தமிழீழ மக்களுக்காக அந்த விடுதலை போரிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கள். தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழீழ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வந்தபோது அதற்கு கொதித்தெழுந்த ஒரு சமூக போராளி ஜான்சன் அவர்கள், தமிழ்நாட்டிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கும் கொதித்தெழ வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது அதற்கான வழி இருப்பதனால்தான் அவர் களத்திலே நிற்கிறார். இன்றைக்கும் அவர் அந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவர் இந்த தமிழ் வழக்கறிஞர் பேரவையை தொடங்கி எங்கெல்லாம் வெறும் இந்த குறிஞ்சாங்குளத்திற்காக மட்டுமல்ல, எல்லா சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் களமாடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மரிய ஜான்சன் அவர்களை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு முன்னெடுப்பு. இன்றைக்கி அங்கேருந்து வர்ற தோழர்கள் அப்புறம் ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. நம்ம கரிசல் சுரேஷெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே இந்த ஊரில் இருக்கிறாங்க. அங்கே கூட அவங்க நடத்தியிருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கலாம். அந்த நெருக்கடியை அவர்கள் எப்படி எதிர்கொள்வது என்பது வேறு. ஆனால் சென்னையிலே தலைமையிலே தமிழ்நாட்டுடைய தலைநகரத்திலே இப்படியான ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் மூலமாக அரசுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள், நாம் என்ன கோரிக்கை வைக்கின்றோம் என்பது அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நம்முடைய தோழர் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தமிழ் வழக்கறிஞர் பேரவை என்பது தமிழர்களுடைய, தலித்துகளுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக சட்ட ரீதியாக போராடுகிற ஒரு இயக்கம் என்பதை இந்த தருணத்தில் உண்மையாகவே நாம் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில்தான் இந்த முன்னெடுப்பு. நம்முடைய அமைப்பு செயலாளர் எல்லாரும் அவர்கள் சொன்னதை போல இந்த ஓராண்டு திட்டத்தை நம்முடைய வழக்கறிஞர் மரிய ஜான்சன் அவர்களே முன்னின்று வழக்கறிஞர், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். படுகொலை நடந்துருச்சு, சட்ட ரீதியாக அவர்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள், பிறல் சாட்சியின் மூலமாக விடுதலை அடைந்து விட்டார்கள். அவ்வளவுதான் என்று இல்லாமல் அதை எப்படி நாம் அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும். கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகத்தான் இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனை பேசுகிறார்கள். எனக்கு தெரிந்து மக்கள் நல கூட்டணி கிளம்பும் பொழுது அதை கிளப்பினார்கள். அதற்கு முன்பு இல்லை. திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனையை தீவிரப்படுத்தினார்கள் பலர். நானும் மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களும் அந்த ஊருக்கு, அதாவது 144 போட்ட பொழுது காவல்துறை உள்ளே விட மறுத்த பொழுது யாரும் போக முடியாது,
ஆனால் அந்த ஊருக்குள் சென்று மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி அதை அந்த மக்கள் என்ன மாதிரியாக அவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை அறிய விரும்பினோம். அப்படி முயற்சி செய்தபோது காவல்துறை விடவில்லை. ஆனால் ஒரு 2 வீலரில் இருவரும் தோழர்களோடு, நம்முடைய குருவிகுளம் பகுதியைச் சேர்ந்த தோழர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த தோழர்களோடு ஒரு 2 வீலரில் தெரியாமல், அந்த காவல்துறைக்கு தெரியாமல் உள்ளே புகுந்து சங்குப்பட்டி வழியாக உள்ளே போய் ஒரு காட்டுக்குள்ளே தான் போய் அங்கே போய் அந்த ஊரில் போய் நின்றோம். அதுக்கப்புறம் போலீஸ் தெரிஞ்சு போலீஸ் வர்றாங்க. அதற்கு பிறகு வழக்கு போடுகிறார்கள், அது வேறு. ஆனால் நம்முடைய பாவலன் அவர்கள் சொன்னதை போல் அந்த பகுதி ஒரு துண்டிக்கப்பட்ட தீவு போல் இருக்கிறது. எல்லாம் பேரிகேட் போட்டு காவல்துறை ஏதோ தமிழீழத்திற்கு போவதை போல் ஒரு பகுதிக்கு போனால் அப்படித்தான் இருக்குது. அதனால தான் குறிஞ்சாங்குளத்தை முள்ளிவாய்க்காலோடு நம்முடைய தோழர் அதை ஒப்பிட்டு பேசினார். அது படுகொலைக்கான அந்த சம்பவத்துக்காக மட்டுமல்ல, அதை எப்படி காவல்துறை அதை வடிவமைத்திருக்கிறார்கள், எப்படி அதை ஒடுக்குகிறார்கள், எப்படி அதை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அதை சொல்கிறார்கள். அது ஒரு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையோடு இதை ஒப்பிட முடியாது. ஆனால் அங்கிருக்கின்ற அந்த ஒடுக்குமுறை, அங்கிருக்கின்ற அந்த ஒடுக்குமுறை அரசு எப்படி செய்கிறது என்பதை இதோடு ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் இதை குறிஞ்சாங்குளம் என்பது முள்ளிவாய்க்காலோடு ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு உள்ளே போன பிறகுதான் தெரிந்தது, நம்முடைய அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து அவர்கள் படுகின்ற வேதனை. அதான் ஐயா ஜேக்கப் மணி அவர்கள் இன்றைக்கும் அவர் இந்த வயதிலே அவர் நின்று, நான் சாவதற்குள் அதை ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட உறுதி மிகுந்த போராளிகள் இருப்பதனால்தான் இன்றைக்கும் குறிஞ்சாங்குளம் அந்த தீர்வுக்கு நோக்கி நாம் நகர்த்த முடிகின்றது. அவர் இந்த வயதில் இருக்காருன்னா அப்போ அந்த வயதில் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. பறையர்களுக்கு எதிராக நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதே தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பலர் அது குறித்து பலர் பேசினாங்க. விடுதலை சிறுத்தைகள் மீது கூட அது குறித்து விமர்சனம் வைத்தார்கள். யாரோட கூட்டணி வைத்திருக்கிறோம், யார் அதை செய்தார்கள் என்றெல்லாம் வைத்தார்கள். நாயுடு சாதி வெறியர்கள் என்று பேசினார்கள். மறுமலர்ச்சி திமுகவை பேசினார்கள். அவர்கள் பேசுவது என்பது அவர்களுக்கான உரிமை அது. ஆனால் அதை விடுதலை சிறுத்தைகளோடு இணைப்பது என்பது தான் அதில் இருக்கின்ற உள்ளரசியல். அதை புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு இந்தியாவிலே சாதி வெறியை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சனாதனத்துக்கு எதிராக சமரசம் இல்லாமல் களமாடுகின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீ சனாதனத்தை பேசுகிற, அப்புறம் இன்னொரு சாதிய பெருமையை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? பேட்டி கொடுக்குறவன் அதை பேசுகிறான், பேருக்கு பின்னாடியே பறையர்னு போட்டுக்கிறான். இது எங்கிருந்து வருகின்றது? எவன் ஒருவன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் எதை கட்டமைக்க முயற்சி செய்கிறதோ அதை அவன் நிறுவ முயற்சி செய்கிறான். இதில் நீ பறையர்னு சொல்லி ஒரு சாதி பெருமையை பேசுறது, அப்போ உனக்கு மட்டும் ஒரு சுயசாதி வெறி இருக்கு, அவனுக்கு சாதி வெறி இருக்காதா? நாம் விரிந்த பார்வையில் நான் பேசுகிறேன். நீ உனக்கு பின்னாடி ஒரு பறையர் நீ பேரை போடுற, அதில் நீ பெருமை பேசுகிற. அப்போ பறையர்கள் பாதிக்கப்பட்டால்தான் அல்லது பறையர்கள் படுகொலை செஞ்சாத நீ பேசுவியா? வேற சமூகம் நீ பாதிக்கப்பட்டால் நீ பேச மாட்டியா? ஒடுக்குமுறை என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. அது எந்த சாதிக்கு ஏற்பட்டாலும் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக களமாடுகிறவன், போராடுகிறவன் எவனோ அவன் தான் உண்மையான போராளியாக இருக்க முடியும். நான் ஏன் சாதிக்கு மட்டும்தான் நான் போராடுவேன்னு சொன்னால் அவன் சாதி வெறியன். நிறைய தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி உதிரிகள் நிறையா கிளம்பியிருக்கிறாங்க. சாதிக்கு பின்னாடி பேரை போட்டுவிட்டு நான் அந்த பறையன் இந்த பறையன் போய் நின்றுக்கிட்டு அதில் நாங்கள் பெருமை பேசுகிறது. ஒரு இழிவை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இழிவை பெருமையோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையை உருவாக்குவது தான் இந்துத்துவம். அதுதான் சனாதனம். நீ அந்த சனாதனத்தை அழித்தொழிக்க வேண்டிய, இந்துத்துவத்தை அழித்தொழிக்க வேண்டிய முன்னிலையில் நாம் இருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இன்றைக்கு குறிஞ்சாங்குளம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சட்ட ரீதியான பிரச்சனை, சமூக ரீதியாக இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது கோவிலை கட்ட விடாமல் படுகொலை செய்கிறான், கோயிலை கட்டிய பிறகு மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே விட மாட்டான். ரெண்டு ஒன்று தான். நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஆனால் உள்ளே விட மாட்டான். ஆனால் கோவிலை கட்ட விடாமலே படுகொலை செய்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்லை, இந்தியா முழுக்க எவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன, எவ்வளவு கோயில்களுக்குள் நாம் உள்ளே விட மறுக்கிறார்கள். இந்து அறநிலைத்துறை இருக்கின்றது, இந்து அறநிலைத்துறைக்குள்ளே இருக்கின்ற கோவில்கள் எத்தனை கோயில்கள் நாம் போக முடியல. இன்றைக்கும் நாம் போராட்டம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். கண்டதேவியில் இன்றைக்கும் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி தான்
நீங்கள் வந்து தேர் வடம் பிடிக்கிற உரிமை பெறுகிறோம். ஆனாலும் வடம் பிடிக்க முடியவில்லை. அப்போ இது எங்கிருந்து வருகின்றது? அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த அமைப்பு முறையை, இந்த வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை நாம் அழித்தொழிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதான் நம்முடைய ஐயா மார்க் ஐயா அவர்கள் இறுதியாக அவர் வந்து முன்னெடுக்கின்ற பல கேள்விகள் அல்லது பல தீர்வுகளை அவர் சொல்கிறார்கள். இந்துத்துவத்தில், இந்து மதத்தில், இந்த சாதிய கட்டமைப்பில் முழுமையாக வர்ணாசிரமத்தை பாதுகாக்கின்றது சாதிகள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதான் சொல்கிறார். இந்து மதத்தை பாதுகாப்பது, அது இந்து மதத்தை வந்து தக்க வைப்பது சாதிகள் தான். சாதிகளுடைய தொகுப்பு தான் இந்து மதம். அப்போ சாதியை அழிச்சிட்டோம்னா இந்து மதம் இல்லை. அப்போ சாதி ஒழிப்பை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவார அமைப்புகளோ மூர்க்கமாக எதிர்க்கிறார்கள் என்றால் அதனுடைய நுட்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். சனாதனத்தை விட்டு வர்ணாசிரமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்த பண்பாட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று முற்றிலுமாக வெளியேறியதனால்தான் அவர்களை மூர்க்கமாக இருக்கிறார்கள். தலித்துகள் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த 4 வருணத்திற்குள் இல்லை, நாங்கள் 5வது சாதி, 5 இல்லை 4 சாதியையும் எதிர்கொள்கின்ற வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம். அதனால் அவனை வந்து ஒடுக்குறான், கொடுமைப்படுத்துகிறான். அப்போ அதான் வந்து மரியாதைக்குரிய அவர்கள் வந்து அந்த கேள்வியில் வந்து மிக முக்கியமாக வந்து மதமாற்றம் தொடர்பாக அவர் வந்து அதில் முன்வைக்கிறார்கள். எப்படி வந்து மீனாட்சிபுரத்தில் வந்து மதமாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு அவர்கள் வந்து இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள். இஸ்லாமியர்களாக மாறிய பிறகு மாதிரியான வாழ்நிலை இருக்குது என்பதை அவர் விளக்குகிறார். அவை இன்றைக்கு குறிஞ்சாங்குளம் பகுதியில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் இந்த மாதிரியான இந்து மதத்துக்குள்ளே மிக மோசமான சாதிய கொடுமைகள் இருக்குது. அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பது கேள்வியாக வைக்கிறார். அதை மதம் மாறுங்கள் என்று சொல்லலை, ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை வைத்து தான் அவர் வந்து பௌத்தத்துக்கு மாறுகிறார்கள். ஆக மதமாற்றம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கின்றது, அல்லது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நீயும் இந்து நானும் இந்துன்றேன். ஆனால் வந்து இந்த குறிஞ்சாங்குளத்தில் வந்து இன்றைக்கு வர காந்தாரி அம்மன் கோவில் பிரச்சனையில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அங்கே வந்து தலையிட்டிருக்கானா? இந்து அப்படிங்கிற அடையாளத்தை சொல்கிறவர்கள், மேல்பாதியில் வந்து இந்து அப்படிங்கிற அடையாளத்தை சொல்கிறவங்க எவனாவது வந்திருக்கிறானா? எவனும் இல்லை. ஆனால் எந்த இந்துக்காக அவர்கள் இருக்கிறார்கள்? இன்னைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று பாஜக மோடி அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் 16ஆம் தேதியே நீ பிரதிஷ்டை செய்ய முடியாது, நாங்கள் தான் பிரதிஷ்டை செய்ய முடியும்னு சொல்கிறாரு. யார்? சங்கராச்சாரியார் சொல்கிறாங்க, நீ செய்வதற்கு உனக்கு தகுதி இல்லை, நீ வந்து எந்த சூழலும் உனக்கு வந்து அதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. இவரும் இந்து தான். ஒரு வைசிய இந்து சத்திரிய இந்துவான ராமனுக்கு பிரதிஷ்டை செய்வதற்கு பார்ப்பன இந்து அனுமதிக்க மாட்டான். சூத்திர இந்து கூட இருந்து வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவார அமைப்புகளோ அவர்கள் முன்னெடுப்பது இந்துத்துவம் அப்படிங்கிற அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். நாம் அதற்கு மாற்றான ஒரு முழக்கத்தை நாடாளுமன்றத்திலே அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னபோது எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஜெய் பீம் என்று முழக்கம் எழுப்பினார், அல்லாஹு அக்பர் என்று முழக்கம் எழுப்பினார். இந்த 2 முழக்கமே ஒரு சமத்துவத்துக்கான முழக்கம், சனாதனத்தை எதிர்க்கின்ற சமத்துவத்துக்கான ஒரு முழக்கங்கள். அப்போ சமத்துவத்தை நோக்கி நாம் நம்முடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த சமத்துவ அரசியல் என்பது சாதி ஒழிப்பு தான். சாதி பெருமை பேசுறதுல இல்லை. ஒரு பின்னாடி ஒருத்தன் வந்து பேரை வந்து கவுண்டர்னோ தேவரோ போடும்போது மட்டும் உனக்கு வந்து வலிக்குது, அல்லது உனக்கு அதை வந்து சொல்வதற்கு உனக்கு வந்து சொல்லும்போது நீ பேருக்கு பின்னாடி போடுறது வந்து அதை பெருமையாக பேசுவது என்பதே அது வந்து வர்ணாசிரமத்தை அல்லது சனாதனிகள் அவனை ஊக்கப்படுத்துகிறான். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் பின்னாடி பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் அவனை ஊக்கப்படுத்துகிறான், அவனை வந்து தூண்டி விடுறான், அவன் பேரை போடுறான், நீ வந்து அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறான், சாவர்கர் படத்தை போடுறான், அவனே போடுறான். அந்த படத்தில் துண்டறிக்கையில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் படத்தை போடுறான், சாவர்கர் படத்தை போடுறான். என்ன அரசியல் இது? என்ன மாதிரியான அரசியல்? கேவலமான அரசியல். தட்டில் சோறு வைக்கிறான், சோறு பக்கத்தில் மலத்தையும் வைக்கிறான். ஒரு என்ன கான்செப்ட் அது? நீ வந்து சனாதனத்துக்கு எதிராக போராடிய ரெட்டமலை சீனிவாசன் அவர் படத்தையும் போடுறான், சனாதன பேர்வழி சாவர்கர் படத்தையும் போடுறான், குறிஞ்சாங்குளத்து மக்களுக்கு வீர வணக்கம் போடுறான். இதெல்லாம் நாம் கண்டறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து சிறுபான்மையினர் தான் அப்படின்றாங்க. 3% சிறுபான்மையினர் பார்ப்பனர்கள்
அவருடைய கட்டமைப்பில் தான் இன்றைக்கி இவ்வளோ சாதிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாயுடு சமுதாயமும் சாதி வெறியோடு இருக்காங்களா? அவர்கள் முற்போக்கானவர்கள் இல்லையா? எல்லா பறையர்கள் இருக்கிறவன் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்க பூரா முற்போக்காக இருக்கிறானா? இதை நாம் ஒரு சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த தீர்வு சரியான தீர்வை நோக்கி நாம் கொண்டு செல்ல முடியும். சனாதனத்தை ஒழிப்பது, இந்துத்துவத்தை ஒழிப்பது, சமத்துவத்தை நோக்கி நாம் நகர்த்துவது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ மோசமான அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தை படைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒரே நாடு என்பது அவர்கள் இந்து ராஷ்டிரம்தான், அது பார்ப்பன ராஷ்டிரம் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் சூத்திர இந்துக்களை வைத்துக்கொண்டு சாதி வெறியோடு அவர்கள் எவ்வளவு மோசமாக முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு, இந்த வீரவணக்க நிகழ்வு என்பது நாம் சனாதனத்தை அழித்தொழிக்கின்ற வகையிலே நாம் உறுதியெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே வேளையில் அந்த ஊரில் குறிஞ்சாங்குளத்திலேயே காந்தாரியம்மன் கோவில் நிறுவுவதற்கு, அதுக்கு எதிர்க்கே இருக்கின்ற இடம், காலி இடம் இருக்கிறது, அங்கே தேவாலயம் நிறுவுவதற்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து அரசுக்கு நாம் கோரிக்கை வைப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் கூட்டு போராட்டம் தொடர்ச்சியாக இந்த ஓராண்டு திட்டம் என்று சொல்வதை போல ஓராண்டு நாம் தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக அழுத்தம் கொடுத்து அந்த கிராமத்திலே சென்று உள்ளே போகணும். எல்லோரும் சகஜமாக போகணும். போய் அங்கே போய் வீரவணக்கம் செலுத்தணும். எவ்வளோ பேர் நம்ம போயிருக்க முடியுது? அது தெருவுக்கு எதிர்க்க தான், ஆனால் உள்ளே போக முடியல. நாங்கள் போய் நிற்கிறோம். மடமடமடன்னு ஒரு பெண்கள் ஒரு 100-200 பேருக்கு மேலே எதிர்க்க நின்று கல்லெடுத்து வீசுகிறாங்க. நானும் அவர் அமைப்பு செயலாளர் தான் போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் நிற்கிற போதே வீசுகிறாங்க. போலீஸ் சரி நீங்கள் உள்ளே வாங்கன்றாங்க. இந்த மனநிலை என்பது, இதை காவல்துறை எப்படி கையாளுகிறது? தென் மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறையினர் முழுக்க முழுக்க சாதி இந்துக்களுக்கு ஆதரவாக, ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. அப்போ நம்ம கூடுதலாக அங்கே இருக்கின்ற காவல்துறையை மாற்ற வேண்டும், அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை மாற்ற வேண்டும். இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த பிரச்சனை முழுமையான தீர்வு கிடைக்கிற வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று நாம் அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது, அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கி அங்கே நடத்தியிருக்கணும். கடந்த ஆண்டு நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறோம் நாங்கள் கைதானோம். இதே நிகழ்வு நாங்கள் போகும்போதே காவல்துறை தடுத்தாங்க. ஆனால் மீறி நாங்கள் போய் கைது செய்து மண்டபத்தில் வச்சு அதுக்கப்புறம் அப்போ கூட விடலை அவங்க போலீஸ் ஜீப்லேயே கூப்பிட்டு வெளியில் போய் விடுறாங்க. இவ்வளவு மோசமான வன்முறை ஒரு சமூக ஒடுக்குமுறை வன்முறை 92 நடந்த படுகொலை. ஆனால் 92 நடந்த படுகொலைக்கு பிறகு இன்றைக்கும் அதே நெருக்கடி, அதே அவலம் இன்னைக்கு தொடர்கிறது. எவ்வளோ கட்சிகள் இருக்குது, எவ்வளோ அமைப்புகள் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் அதை பேசுறதில்லை. ஏன் விடுதலை சிறுத்தை பேசலன்னு கேட்குறான். தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் அதாவது போலி தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் அதை தெலுங்கு மக்களுக்கு எதிராக திசை திருப்புற வேலையை தான் செய்கிறாங்க. 92லேயே ஆய்வு செஞ்சு அதே மார்ச் மாதம் இறுதியில் ஒரு 15 நாட்கள் இடைவெளியில் இதை நூல் வெளியிட்டிருக்கிறார். இது மறுபதிப்பு. அந்த களத்திலே நின்று அவர் ஆய்வு செஞ்சுருக்கிறார். ஒரு சமூகத்தின் மீது நம்ம பழியை சுமத்துவது, அந்த சமூகத்தையே எதிராக நிறுத்துவது இல்லாமல் அங்கே இருக்கின்ற சமூகத்தில் இருப்பவர்களை நாம், முற்போக்காளர்களை நம்ம அரவணைத்து இந்த பிரச்சனையை நாம் ஒன்றிணைந்து காந்தாரியம்மன் கோவிலை கட்டுவதற்கு நாம் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. நாம் சனாதனத்தை ஒழிப்பதற்கு கருத்தியல் ரீதியாக நாம் களவாட வேண்டிய தேவை இருக்கிறது. காந்தாரியம்மன் சிலை வைப்பது, காந்தாரியம்மன் கோவிலை நிறுவுவது ஒன்றுதான் இந்த போராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலி, வீர வணக்கம் என்று சொல்லி 4 போராளிகளுக்கும் செம்மார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.